10ஆம் தேதி உயிர் தமிழுக்கு படம் ரிலீஸ் ஆகி அந்த படம் வெற்றி பெற்று அதன் பிறகு பல படம் பண்ணி அதன் பிறகு பல இடத்துல விருது வாங்கி அதன் பிறகு பல ஹீரோக்களுக்கு கதை சொல்லி அதன் பிறகு சாய் விசித்ரால போய் பேச வேண்டிய பேச்சை இன்னைக்கே பேசின ஆதம் பாபாவுக்கு முதல்ல வணக்கம். இந்த அவர் சொன்ன அளவுக்கான படத்துல கந்தெல்லாம் படம் பார்த்துருக்கேன். இந்த படம் என்ன அளவுலக்குன்னு புரியணும்ல. ஏன்னா அமீரை வந்து ஒரு சீரியஸான ஒரு ஃபில்ம் மேக்கரா நமக்கு ஒண்ணு தெரியும். இப்போ நம்ம பாட்டு பாக்குறோம் உயிர் தமிழுக்குன்னு, இது அமீருக்கான அளவு சட்டையான்னு தெரியலையே அப்படின்னு ஒண்ணு தோணும்ல. இந்த படத்தை எந்த அளவுல வைக்கிறது அப்படின்னு. இந்த படத்துடைய அளவு என்ன அப்படின்னா, ஆதம் பாபாவுடைய பேச்சை நீங்க வந்து சிரிக்க சிரிக்க கேட்டீங்க இல்லையா, அதுதான் அந்த படத்துடைய அளவு. அவர் தான் அந்த படத்துடைய இந்த படம் எப்படி இருக்கும்னா அவருடைய பேச்சை போல இருக்கும். என்ன தோணுதோ அது அப்படியே சொல்வதாக. எனக்கு நல்லவேளை ஆதம் பாபா பேசி இந்த நிகழ்ச்சியின் இறுக்கத்தை குறைச்சாரு நினைக்கிறேன். ஏன்னா வரலாறு பூரா நாங்க வந்து உயிர் தமிழுக்குன்னு படம் கிடைச்சது உயிர் அமீருக்குன்னு ஒரு மேடை ஏறும் போல இருக்கு. எல்லாரும் வந்து தண்ணில விளக்கமாவே இருக்கு, அதெல்லாம் எதுக்கு அசர்ல எங்க அண்ணன், அதெல்லாம் எதுக்கு அசர்ல எங்க அண்ணன், அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் ரொம்ப அசந்துட்டாரு. ஏன்னா சும்மா இருக்க ஒரு ஆளை போட்டு இந்த வேலையை பார்த்தா, அதாவது மாம்பழத்தின் அழகு எல்லோரும் பாராட்டுவர், மாம்பழத்தின் அழகை எல்லோரும் பாராட்டுவர், உள்ளிருந்து குடையும் வண்டின் குடைச்சலை யார் அறிவாருமா. அந்த மாதிரி உள்ளிருந்து குடையும் வண்டின் குடைச்சலை யாரும் அறிய போறது இல்ல. பார்க்கும்போது என்னை எல்லாரும் சொல்லுவாங்க, என்னங்க அப்படியே அமைதியாவே இருக்கீங்க அப்படின்னு. ஆமாடா, என்னை வெளியே இருந்து பார்க்கும்போது வார்த்தை பாக்குற மாதிரி தான் இருக்கும், அமைதியா தான் இருக்கும், எல்லாருக்கும் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கு போல இருக்கு அப்படின்னு. தண்ணிக்கு கீழே பார்த்தாலும் தெரியும், அதுக்கப்புறம் கேமரா கீழே இருக்கு தப்ப 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 கால் அடிக்கிற அடி நமக்கு வார்த்தைக்கு மட்டும் தான் தெரியும். அது மாதிரி அதெல்லாம் நடக்கத்தான் செய்யும், இது ஒன்றும் செய்ய முடியாது. எனக்கு வந்து அமீர் அவர்களை வந்து ஒரு நீண்ட காலம் இருந்து நான் 15 வருஷம் தான், அவர் சொல்ற மாதிரி 40 வருஷம் இல்லை. எனக்கு தெரிஞ்சதுக்கான முதல் காரணம், எனக்கு அமீரின் மேல் பெரிய ஈர்ப்பு ஏற்பட்டதற்கு காரணம், நான் கல்லூரி முடித்து உதவி இயக்குனராக வந்து சேர்ந்த காலகட்டத்தில் 98 இன்னும் 2002, அந்த ஒரு 5-6 வருஷம் இருக்கு இல்லையா, அந்த காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் ஒரு இஸ்லாமிய பெயர் வருவதே ஆச்சரியம். எல்லா இஸ்லாமியர்கள் அதிகம் வந்திருக்காங்களா தான் சினிமாவில் இருந்திருக்காங்க. ஆனா அதில் கிட்டத்தட்ட 95 விழுக்காடு பேர் ஏதோ ஒரு பொது பேர்ல இருக்கும் நினைச்சுக்கிட்டு இஸ்லாம் அல்லாத பேர்ல வந்திருக்காங்க. நான் முதல்ல அமீர் பேர் தான் ரொம்ப நாள் கழிச்சு எம்ஏ காஜாவுக்கு அப்புறம் அமீர்னு நேரடியா பாக்குறேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒருத்தர் தன் அடையாளத்தை மறைக்காமல் அந்த பேர், எனக்கு வச்ச பேர் அமீர் சுல்தான் தான், நான் அந்த பேரோட தான் வருவேன் அப்படின்னு. ஏன்னா எனக்கு நான் படுக்கும் போது எல்லாரும் சொன்னாங்க, கருப்பள்ளியம்மன் பேர் கொஞ்சம் பழைய பேரா தெரியுது, வயசான ஆளா தெரியுது அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இதோட பழைய பேரு மணிரத்னம், மணி ரொம்ப பழசு, ரத்னம் அதை விட பழசு, எடுத்த படம் தான் பேரை முடிவு பண்ண போகுது. நான் நல்ல படம் எடுத்தா என் பேர் நல்ல பேர் ஆகும், நல்ல படம் எடுக்கலைன்னா என் பேர் நல்ல பேர் இருக்காது. அதனால பேர் மாத்திர வேலை வச்சுக்காதீங்க, 35 வயசுக்கு அப்புறம் இன்னொரு பேர் கேட்டலாம் திரும்ப முடியாது இனிமே, அதனால எந்த பேரே வச்சுக்கலாம்னு தயாரிப்பாளர் சொல்லித்தான் என் பெயரோட வந்தேன். அப்படி தன் பெயரோட வந்ததுனால அமீர் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இன்னொன்னு எனக்கு ரொம்ப அமீர்ட்ட பிடிச்சது, எந்த நேரம் எந்த காலம் எதுவாக இருந்தாலும் நீங்க அமீருக்கு ஒரு தொலைபேசியில கொஞ்சம் கேவலா ஒரு குரல்ல பேசுனீங்கன்னா அடுத்த அரை மணி நேரத்துல நீங்க இருக்க இடத்துல நிற்பாரு. என்னவோ ஒரு தேவையில்ல பேசுறான், அவன் என்னன்னு தெரியல, சொல்லல அத, ஆனா அவன் எதையோ ஒண்ணு வேண்டான், ஏதோ ஒண்ணு விரும்புறான், நம்ம பக்கத்துல போய் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு வருவது இருக்கு இல்லையா, அது நான் அவர்கிட்ட கத்துக்கிட்ட குணம். நான் இன்னைக்கும் ராத்திரி 12 மணிக்கு 2 மணிக்கு யாரோ ஒருத்தர் போன் பண்ணி குரல் லேசா உடஞ்சிச்சுன்னா பரவாயில்ல, எந்திரிச்சு உடனே அவரை பார்க்க போயிடுறேன். ஏன்னா மனித மனம் மிக மிக எளிமையானது, அதே சமயம் அந்த மனம் அவ்வளவு சிக்கலானதும் கூட. அப்ப அந்த சிக்கலான மனம் எப்ப எளிமையானதாக மாறுகிறது எனில், இந்த சிக்கலுக்கு நான் உன்னோடு நிற்கிறேன் என்று இன்னொருவன் வந்து நிற்கும் பொழுது அந்த சிக்கலான மனம் எளிமையானது ஆகிவிடுகிறது. அப்படி மாபெரும் சிக்கல்களை மிக எளிமையாக்குவதற்கான வழியை நான் அமீரிடம் கற்றுக்கொண்டேன், அதை நான் செய்யறேன். எனக்கு அதை வந்து ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு விஷயம். நான் இந்த மேடையில ஜனநாதன் இருந்திருந்தா ரொம்ப நிறைவடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், எஸ்பி ஜனநாதன். காரணம் நானும் அமீரும் ஜனநாதனும் எந்த நோக்கமும் இல்லாம பயணப்பட்டவங்க, எந்த தேவையும் இல்லாம. வாழ்வு எப்பொழுது அழகாக மாறுகிறது, எவர் உங்களிடம் எதையும் எதிர்பார்க்காமல் இருக்கிறாரோ அவரோடும், எவரிடத்தில் உங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லையோ அவரோடும் இருக்கும் பொழுது அந்த வாழ்வு மிக அழகானதாக மாறுகிறது. எனக்கும் ஜனநாதனுக்கும் அமீருக்கும் எப்பொழுதும் எந்த எதிர்பார்ப்பும் இருந்ததில்லை, எந்த வேலையிலையும். அதாவது
பொதுவா ஒரு 3 டேரக்டர் சேர்ந்து என்ன செய்வான், 3 பேர் சேர்ந்து ஒரு படம் பண்ணணும், ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கிறோம், நீ நடிங்கணும், நான் எடுக்கிறேங்கணும். அப்படி எதுவுமே இல்லாம, சம்பந்தம் இல்லாம நாங்க எங்கெல்லாம் போயிருக்கோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, தெற்கு வடக்கா எந்த தொடர்பும் இல்லாம சுத்தி இருக்கோம். முதல்ல கீழடியில் அகழ்வாராய்ச்சி பண்ணி கீழடி என்ற விஷயம் வந்து உலகத்துக்கு தெரியாம இருந்து அப்பதான் ஆரம்பிச்ச பொழுது நானும் ஜனாவும் அமீர் கிளம்பி கீழடிக்கு போனோம். கீழடிக்கு போய் நாங்க ஒண்ணும் பண்ண போறது இல்ல, சும்மா அமர்நாத்தை போய் பார்த்தா இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குங்கிறது எதுக்குன்னு தெரியாது, சும்மா போய் அதுல தெரிஞ்சுக்கோமேன்னு போனோம். அங்கிருந்து ஒரு நாள் வந்து ஜன்னாதன் திடீர்னு வாங்கப்பா வேலூர் போவோம் அப்படின்னாரு. போவோம் அப்படின்னா. ஏன் வேலூருக்கு நானும் கேட்கல, யாரை பார்க்க போறோம் அமீரும் கேட்கல. அடுத்த நாள் காலையில் ஜனா வண்டி எடுத்து வந்தாரு. வண்டி எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் எல்லாமே சேர்ந்து அற்புதமா போன் பண்ணாங்க, அதனால பேரறிவாளனை பார்க்க போறோம் அப்படின்னு. வேலூர் சிறைச்சாலையில் போய் பேரறிவாளனோட ஒரு 3 மணி நேரம் பேசிக்கிறதுக்கு நாள் இருக்குல்ல. எனக்கு இன்னைக்கு நல்லா பசிவாங்க. அவர் பேரறிவாளன் எதிர்பார்க்கல நாங்க வரணும்னு. நாங்க பேரறிவாளனை போய் பார்த்ததுனால அவருடைய விடுதலையை ஒண்ணு வேகப்படுத்திடல, ஆனா ஒருத்தரை பார்க்க போகணும்னு தோணுச்சு, வாங்க போகணும். அப்படித்தான் கனடா போனோம். கனடா போய் நாங்க 3 பேருமா சும்மா தெரிஞ்சது இல்ல, அப்படி இருந்த ஒரு காலகட்டம். கனடாவில் வந்து பேரறிவாளன் கீழடியிலிருந்து எந்த நோக்கமும் இல்லாமல் ஊர் சுத்திட்டு இருந்தது. இந்த காலகட்டத்துல அவர் வந்து இப்படி ஒரு படம் என்பது எனக்கோ ஜனநாதனுக்கோ ஓப்பானதா இல்லை. எது உயிர் தமிழுக்கு இருக்கட்டும். இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லணும்னா, நான் வந்து எதையோட யோசிச்சு பாத்துக்கிறேன் அப்படின்னா, ரஜினிகாந்த் வந்து ஒரு நட்சத்திரமாக இருந்து, அதாவது நடிகராக பெயர் பெற்று நட்சத்திரமாக மாறி சூப்பர் ஸ்டாரை தொட்ட இடம். தொட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது பஞ்சர் நாசலம் அவர்கள் வந்து ஒரு கதை சொல்றது. பஞ்சர் கதை சொன்னதும் அப்பெல்லாம் என்னன்னா ரெகுலரா ரைட்டு நம்ம மேல நம்பிக்கை உள்ள ஒருத்தர் கதை சொல்றாரு, அந்த கம்பெனி படம் பண்ற முடிவு பண்ணியாச்சு, ஒரு வரி கதை கேட்டுக்க போற போய் பாங்குறோட சாயந்தரம், அவ்வளவுதாங்க இருந்த காலகட்டம் நடிகர். அப்படி இருந்த பொழுது சரி நடிக்கிறேன்னு சொல்லியாச்சு ரஜினிகாந்த். படம் வந்துச்சு. படம் வந்துச்சு ஒரு 5-6 நாள் படப்பிடிப்பு முடிஞ்சோன்னா ரஜினிகாந்துக்கு தெரியுது, ஆகா நம்மளை வச்சு செய்யறாங்க, இது வேலைக்கு ஆகாது இந்த படம் அப்படின்ட்டு. ஆனா யாருக்கு சொல்றது, பஞ்சன் தான் நடிக்க சொல்லிருக்காரு, அவருடைய தயாரிப்பு. பஞ்சனை கூப்பிட்டு இது வந்து இன்னும் தேடுற மாதிரி தெரியல, இது எனக்கான படமா இல்ல அப்படின்னு. பஞ்சன் வந்து ஏன் அப்படின்னு, இல்ல என்னைய வச்சு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, இந்த படம் தம்பிக்கு இந்த ஊரு, என்னைய வச்சு இந்த படம் எல்லாம் இப்படி எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, மாட்டு வாழை தூக்கி நான் மணி பாக்குறேன், சாணி வச்சு ராட்டி தட்டுறேன், நீ ஏதோ காதல் கதை, நீங்க மாதவி இருக்காங்க, நீங்க அப்பா சண்டை, நீங்க அதெல்லாம் ஒன்றும் பெருசா நிக்கிற மாதிரி தெரியல, நான் தாங்குவேனா இதுக்கெல்லாம் அப்படின்னு. பஞ்சன் சொன்னார், ரஜினி எல்லா ஹீரோவுக்கும் 2 சண்டை வைக்கிறோம், அதிகபட்சம் 3 சண்டை, நீ ஆக்ஷன் ஹீரோங்கிறாங்க உனக்கு 5 சண்டை வைக்கிறப்ப, இப்பவே 5 சண்டை 1984 இப்பவே 5 சண்டைனா அடுத்த 5 வருஷம் கழிச்சு எத்தனை சண்டை போடுவ நீ, 14 ரீலுக்கு 14 சண்டையா, அதனால காமெடி பண்ணு, அதான் நீ தில்லுமுல்லாம் பண்ணல அப்புறம் என்ன அப்படின்னு. இல்ல அது வந்து அமோல் பல்கர் நடிச்சு ஏற்கனவே ஹிந்தியில் சக்சஸ்ஃபுல்லா ஓடுனது, சாருக்காக பாலச்சந்திரன் சாருக்காக பண்ணது, இது அதுவாகவும் இல்லை இதுவாகவும் இல்லை, ஒரே குழப்பமா இருக்கே அப்படின்னு. சரி இந்த படம் ஓடல, என்ன பிரச்சனை ஆகணும், என்ன பிரச்சனை ஒன்னும் ஆகாது அப்படின்னா ரஜினி. யாருக்குப்பா பிரச்சனை, உங்களுக்கு தான் பிரச்சனை, நீங்க தான் தயாரிப்பாளர், என்னை வச்சு இருக்கிறீங்க, ரைட்டு நான் நட்டப்பட்டுக்கிறேன், நீ இந்த படத்தை நடி, இந்த படம் ஓடும், ஆனா இந்த படத்துக்கு அப்புறம் உன்னுடைய கடைசி படம் ஒன்று இருக்கும்ல, அது வரைக்கும் உன்னால காமெடியை விடவே முடியாது, நீ 15 நிமிஷம் காமெடி பண்ணிட்டு தான் அடுத்த வேலை செய்யற மாதிரி ஆயிடும், அதனால நீ இதை நடி அப்படின்னு. பஞ்சநாசத்தை கட்டாயத்தின் பேரில் ரஜினிகாந்த் நடித்த படம் தான் தம்பிக்கு இந்த ஊர். அது பஞ்சர் நாசலம் என்கிற கதாசிரியர் என்கிற இயக்குனர் என்ன நம்பினாரோ அது அப்படியே திரையில் நடந்தது. அது வரையும் ரஜினிகாந்த் அப்படி ஒரு காமெடி பண்ணி ஸ்லாப்ஸ்டிக் காமெடி பண்ணி பார்த்தது இல்லை. இன்னைக்கு வரையும் காமெடியன் மாறலாம், இல்லாம போகலாம், ஆனா ரஜினிகாந்த் 15 நிமிஷம் காமெடி பண்ணி தான் வர்றாரு. அப்ப ரஜினிகாந்த் என்பவர் பஞ்சர் நாசலம் மேல் வைத்திருந்த நம்பிக்கை, பஞ்சாசனத்துக்கு ரஜினிகாந்தை பத்தி இருந்த புரிதல், அதுதான் படத்துக்கு காரணம் அமையுது. இந்த உயிர் தமிழுக்கு அமைந்ததுக்கு காரணம் ஆதம் பாபாவுக்கு தான் நன்றி சொல்லணும். அவர் தான் முதல்ல இருந்து இல்ல இதுதான் அளவு சட்டை, இது போதும், நீங்க சீரியஸ் பண்றது அப்புறமே பண்ணிக்க உங்க படத்துல, இதுல வேண்டாம், இது இவ்வளவு போதும் சொல்லுவது இருக்கு இல்லையா, அது வந்து எப்பொழுதும் எல்லாராலும் ரசிக்கப்படும் வெகுஜனத்தால் அப்படின்னு நம்பினார் ஆதம் பாபா. ஆதம் பாபா தான் அந்த படத்தை விடாம நடத்தி கொண்டு வந்து சேர்த்தது. அதனால ஆதம் பாபா இதுல பாராட்டுக்குரியவர். கொஞ்சம் கூடுதலா பேசிட்டனோ அப்படின்னு அவரே கேட்டு உணர்ந்திருக்காரு அவரு, அது தெரிஞ்சிருக்கு. அதனால வந்து இது வந்து லைவ் மீடியா போனதை எடிட் பண்ண முடியல, படமா இருக்கிறதால திரும்ப திரும்ப பார்த்து எது கூடுதலா இருக்குன்னு தெரிஞ்சு எடிட் பண்ணி ஒரு அழகான ரொம்ப அதாவது தன்னை போல ஒரு படம், அது மாதிரி இயல்பா ஓடி முடிகிற ஒரு படமா அப்படி ஒரு படம்.
கதாநாயகி மிக அழகான ஒரு கதாநாயகி. எனக்கு இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு நான் படத்துல பார்த்த நேர்ல பார்க்கிறேன். ஒரு ஒப்பனைகள் இல்லாமல் இவ்வளவு இயல்போடு ஒரு கதாநாயகி தமிழுக்கு மீண்டும் வந்திருப்பது என்பது பெரிய மகிழ்ச்சி இல்லையா. அவர் ஆதம்பாவா சொன்னது ரொம்ப உண்மை. ரொம்ப இயல்பு தன்மையோடு ஒருத்தருக்கு நம்மள ஒரு மேடையில அப்படிங்கும் போது அப்படி ஒரு கதாநாயகி, அது போல மிச்ச நடிச்ச நடிகர்கள் எல்லாரும் அவ்வளவு சிறப்பாக இருந்தது என்பது. இதுல இந்த படம் ரொம்ப ஆதம்பாவாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படமா அவரே சொன்னாரு. ஒண்ணுமே பண்ண விட மாட்டேங்கிறாங்க எங்களை. அதெல்லாம் அப்படித்தான் எல்லா காலகட்டத்துல எல்லாரும் செஞ்சுட்டே இருப்பாங்க. நீங்க இந்த படம் வெற்றிகரமா ஓடி அடுத்த படத்துக்கு மட்டும் உங்களை வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்கல்ல. அவ்வளவுதான். அன்னைக்கு ஒரு புது எதிரி இருப்பான். அவ்வளவுதான். எதிரி மாறிக்கிட்டே இருப்பான ஒழிய, வேண்டாம் நினைக்கிறவங்க மாறிட்டே இருப்பான ஒழிய, வேணும்னு நினைக்கிறவங்க மாறிட்டே இருப்பான ஒழிய, அதுவும் நடந்துகிட்டே தான் இருக்கும் இல்லையா. இன்னைக்கு நீங்க வந்து சாதாரணமா 1000 ரூபாய் சம்பாதிக்கிற ஒருத்தனுக்கு 100 ரூபாய் பிரச்சனை. சரியா. நீங்க வரும்போதே ஆபீஸ் போட்டு வந்தவர் அசிஸ்டன்ட் முடியலன்னு டேரக்டர் வந்தீங்க. அவ்வளவுதான். லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறவனுக்கு 10,000 ரூபாய் பிரச்சனை, கோடி ரூபாய் சம்பாதிக்கிறவங்க லட்ச ரூபாய் பிரச்சனை, 100 கோடி ரூபாய் வச்சவனுக்கு 10 கோடி ரூபாய் பிரச்சனை அதே தான். அது மாறிக்கிட்டே தான் இருக்க போகுது. நீங்க வந்து எனக்கு காசி ஆனந்தனுடைய கதை, காசி ஆனந்தன் கதைகள் ஒரு புத்தகம் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அடிக்கடி வந்து திரட்டுற புத்தகங்கள்ல அது ஒரு புத்தகம். அது வந்து காலையில வந்து சூரியன் உதிக்கும். சூரியன் உதிச்சா சேவல் கூவும். சேவல் கூவுனா சூரியன் மகிழ்ந்து தன்னுடைய வருகைய சேவல் வரவேற்குது அப்படின்னு நினைச்சாக மகிழும். மாலை மங்கும், மேற்கு நோக்கி சூரியன் கவிழும். ஆனா கூவுறதுக்கு சேவல் வராது. மனம் நொந்து சூரியன் சொல்லும், எழும்போது வருகிறவன் எல்லாம் விழும்போது வருவதில்லை அப்படின்னு. அப்படி அந்த புத்தகம் பூரா 2 வரி எழுதியிருப்பாரு காசியானந்தன். ஒரு 4 வரி கதை, 2 வரி, அவ்வளவுதான் இருக்கும் அதுல. அது நண்டு கடற்கரையில ஓடிக்கிட்டே இருக்கும். ஓடுனா பின்னாடி நண்டின் கால் தடம் தெரியும். அந்த கால் தடத்தை தெரிவதற்குள் அலை வந்து அழிக்கும். நண்டுக்கு பெரிய கோவம் இருக்கும் அலையை பார்த்து. அது என்னோட அடையாளம் இல்லையா, அதை நான் விட்டு வர்றேன், அதுக்குள்ள இது வந்து என்னை அழிக்குது அப்படின்னா கொஞ்ச நேரம் கழிச்சு நண்டு பிடிக்க நரி வரும். நரி வந்தா நண்டின் கால் தடம் தேடும். தேடுனா எங்கேயுமே இருக்காது, அலை அழிச்சிருக்கும் போது காசியானந்தன் கடைசியில முடிப்பாரு, முன்பே காப்பான் அன்பே நட்பு அப்படின்னு. மீனுக்கு வந்து ஒரு குளத்துல தாமரை மலர்ந்து நிற்கும். மீனுக்கு ரொம்ப கோபமா இருக்கும். குத்தி கிழிச்சவனுக்கு தாமரைன்னு தோணும். வந்த வண்டு கேட்கும், ஏன் தாமரை மேல இவ்வளவு கோவப்படுறாரு? இல்ல, இந்த தாமரையை தண்ணீர் தான் தாங்குது. ஆனா அந்த தண்ணீர் மேல விழுந்தா உடனே தாமரை ஊட்டி விட்டுருது வெளியே இல்லையா. என்னது இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னோன்ன அந்த மீனின் காதுல போய் வண்டு சொல்லும், தன்னை தாங்கும் தண்ணீரை தாங்காது தாமரை. தன்னை தாங்கும் தண்ணீரை தாங்காது தாமரை. எப்பொழுதும் தாமரையை நிலச்சிருக்க வைக்க நினைச்சா தாமரை அவனை எல்லாம் புழைக்க வைக்கிறது. இது நான் சொல்லல, காசியானந்தன் சொன்னாரு. அதை போல இந்த படம் மிக இயல்பாக இன்றைய அரசியலை பேசுகிறது. இது ஒரு 4 வருஷமா எடுத்த படம், 3.5 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் எடுத்த படம் சொல்றது இல்லையா. இந்த படம் இன்னைக்கும் மிக சரியாக இருப்பதற்கான காரணம் நம்ம அரசியல் சூழல் மாறவே இல்லை. நம்ம அந்த விழா தொடங்கும் போது தமிழ்தாய் வாழ்த்து பாடணும். தமிழ்தாய் வாழ்த்துல ரொம்ப முக்கியமான, நான் ரொம்ப ரசிக்கிற, ஒவ்வொரு தடவையும் நான் வாய் விட்டு பாட நினைப்பதற்கான காரணம் அதனுடைய கடைசி வரி, உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுவே. தமிழ் ரொம்ப பழைய மொழியில, 1000 ஆண்டுல முன்தோன்றிய மூத்த மொழியில அது எப்படி இளமையா இருக்க முடியும்? உன் சீர் இளமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துவேன். அது தமிழ் கிளவியா இருக்கணும், பல்லு போயிருக்கணும், தோல் சுருங்கிருக்கணும். ஆனா அது எப்படி இளமையா இருக்கு அப்படின்னா, நமக்கு வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அடையாளம் எடுத்துக்கிட்டா திருக்குறள். திருக்குறளை ஒரு எல்லாரும் தெரிஞ்ச திருக்குறள் பேசணும்னா, முயற்சி திருவினை ஆக்கும், முயற்சின்மை இன்மை புகுத்தி விடும். இது எழுதி 2000 வருஷம் ஆச்சு. ஆனா இன்னைக்கு கேட்டோம்னா முயற்சி தெரியும், திருவினை பணத்தின, திருநா பணம், திருமகை. முயற்சி திருவினை ஆக்கும், முயற்சி பண்ணா பணம் ஆக்கும். முயற்சியின்மை, முயற்சி இல்லைன்னா இன்மை புகுத்தி விடும், மறுபடியும் உள்ள வந்துடும். 2000 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவர் எழுதுனது இன்னைக்கு பழனிப்பனுக்கு புரிகிற மாதிரி நேரடியா பேச முடியல வள்ளுவனோட. அதனாலதான் அது உன் சீர் இளமை திறமையந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே. எத்தனை வருஷம் ஆகலாம், அன்னைக்கு இருக்கிற இளமையா இருக்கட்டும், நீ கான்டாக்ட்ல இருப்ப, டச்ல இருப்ப, அவனுக்கு விளங்குற மாதிரி இருப்ப. அப்படி இந்த படம் 3 வருஷம் ஆயிருக்கலாம். ஆனா இந்த உயிர் தமிழுக்குங்கிற படம் இன்றைய அரசியலோட நேரடி கான்டாக்ட்ல உள்ள படம். அதனால ஆதம்பாவா நினைச்ச அவருடைய பெரு வெற்றியை இந்த படம் கொடுத்துடட்டும். கொடுத்ததுக்கு அப்புறம் எப்படி அமீருடைய அலுவலகத்திலையும்
பாலாவுடைய அலுவலகத்திலையும் போய் 12 மணி நேரம் காத்திருந்தாரோ, அப்படி இந்த தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரங்கள்கிட்ட போய் மறுபடியும் 12 மணி நேரம் காத்திருந்து ஒரு கதை சொல்லி படம் பண்ற பெரிய தயாரிப்பாளரும் ப்ரொடியூசராகவும் ஆக வாய்ப்பா இந்த உயிர் தமிழுக்கு வழங்கட்டும். குழுவினர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.